வெரி குட் மார்னிங். இன்னொரு புது வீடியோ மீட் பண்ணி ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. தம்ப்நெயில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ எனக்கு ஒரு கேஷுவலான வீடியோ தான். சைனசைட்டிஸ்ன்ற ஒரு மெடிக்கல் கண்டிஷன் பற்றி தான் நம்ம இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த சைனசைட்டிஸ் வந்து எனக்கு மோர் தென் 10 இயர்ஸாகவே இருக்குது. பொதுவாகவே வந்து எந்த ஒரு மெடிக்கல் கண்டிஷனாலும் மோர் தென் 10 இயர்ஸ்ன்ற ஆகிறப்ப வந்து அது நம்ம கண்ட்ரோலில் இருக்குன்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம கண்ட்ரோலே வைக்க முடியாது. பட் அதையும் மீறி நான் கண்ட்ரோலில் வச்சுட்ருக்கேன். ஒன்ஸ் வந்து நம்ம சைனசைட்டிஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா டே டு டே லைஃப் வந்து பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ வித்தவுட் மச் மெடிக்கல் இன்டர்வென்ஷன் இல்லாமல் நம்ம எப்படி வந்து ஹோம் ரெமடிஸ் மூலமாகவே இந்த சைனசைட்டிஸ் வந்து கண்ட்ரோலே கொண்டு போகிறது தான் அந்த வீட்டில் நான் சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து ஒரு மெடிக்கல் அட்வைஸாக கிடையாது. என்னோட ப்ராப்ளம் வந்து நான் எப்படி கண்ட்ரோல் வச்சிருக்கின்றதும் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நிறைய பேத்துக்கு வந்து இதில் வந்து நிறைய இது வந்து ஒத்து போகிறதா இருக்கும். ஸோ அவங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன ரெமடிஸை வந்து ஃபாலோ பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதை வந்து கண்ட்ரோல் வச்சுருக்க முடியுன்றதை நான் வந்து 100% சொல்லுவேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சைனசைட்டிஸ்ன்றது நம்ம ஃபேஷியல் ஏரியாவில் வந்து இந்த சைனசஸ் ஏரியான்றது இதுதான். அதோட லைனிங் இருக்கக்கூடிய டிஷ்யூ வந்து வீக்கம் அடைஞ்சிடுறது, அதாவது ஸ்வெல்லிங் ஆர் இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம். அந்த கண்டிஷன் பேர் தான் சைனசைட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. சைனசைட்டிஸ் இருக்குன்றதை வந்து நம்ம எப்படி செல்ஃப் டயக்னோசிஸ் பண்ணுறது அப்படின்னா, ஏதாவது ஒரு டஸ்ட்டுக்கோ இல்லை கோல்டு கிளைமேட்டுக்கோ இல்லை கோல்டு ஃபுட்டோ வந்து நம்ம எக்ஸ்போஸ் ஆகிட்டோம் அப்படின்னா இமீடியட்டாவோ இல்லை வந்து லேட்டராகவோ வந்து அடுக்கு தும்மல், அதாவது ஸ்னீசிங் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இல்லை வந்து ஹெட்டேக் இருக்கும். தென் வந்து அதுக்கப்புறம் வந்து இச்சிங், கண்ணுக்கு ஒருத்தர் வந்து லைட்டாக அரிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். வாட்டரேஸ், நீர் வந்துக்கிட்டே இருக்கும், கண்ணில் நீர் வந்துக்கிட்டே இருக்கும். த்ரோட் இரிட்டேஷன், லைட்டாக தொண்டை கரகரப்பு அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் அடிக்கடி நம்ம வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா சைனசைட்டிஸ் இருக்குன்றதை நம்மளே வந்து செல்ஃபாக வந்து டயக்னோஸ் பண்ணிக்க முடியும். இல்லை எனக்கு வந்து மெடிக்கல் ரீதியாக வந்து இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னா ஒரு டெஸ்ட் இருக்குது, சீரம் ஐஜின்னு சொல்லுவோம். இம்யூனோகுளோபுலின் லெவல் வந்து செக் பண்ணுறது. எனக்கு வந்து டாக்டர் வந்து அதான் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. ஹை லெவல் ஐஜி, நார்மல் லெவல்ன்றது 140 கிட்டே இருந்தால், அதையும் தாண்டி இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சைனஸ், அதாவது அலர்ஜிக் ரைனஸ் இருக்குன்றது கன்ஃபார்ம் ஆகிடும். அதாவது உங்களுக்கு ஏன் சைனஸ் இன்ஃப்ளமேஷன் ஓயாமல் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அலர்ஜி ப்ராப்ளம் இருக்குது. ஏதாவது டஸ்ட்டுக்கோ இல்லை கோல்டு கிளைமேட்டுக்கோ இல்லை கோல்டு ஃபுட்டுக்கோ எக்ஸ்போஸ் ஆகிட்டீங்கன்னா இமீடியட்டாக வந்து உங்களுக்கு வந்து சைனஸ் வந்து இன்ஃப்ளேம் ஆகுது அப்படின்றது டாக்டர் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுவாங்க. எனக்குலாம் வந்து செக் பண்ணப்போ வந்து ஐஜி லெவல் வந்து அபவுட் 2000 கிட்ட இருந்தது. ஸோ தட் மீன்ஸ் வந்து ரொம்ப சிவியராக இருக்கக்கூடிய சைனசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்க பீப்புளுக்குலாம் என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு டஸ்ட்டுக்கோ இல்லை கோல்டு ஃபுட்டுக்கோ கோல்டு ஐட்டம்க்கோ வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா வந்து லேட்டராகவோ இல்லை இமீடியட் ரியாக்ஷனாகவும் வந்து சீக்ஸ்லாம் பயங்கர வலி வந்துடும். உங்களால் வந்து ஈவனை வந்து டச் பண்ண முடியாது உங்கள் ஃபேஸை. ஈவன் பிந்தியை கூட உங்கள் நெத்தியில் வந்து ஸ்டிக் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பெயின் வந்துடும். அப்படியே இருந்துச்சுன்னா வந்து சைனசைட்டிஸ் கொஞ்சம் சிவியராக இருக்குன்னு அர்த்தமாகும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம செல்ஃப் டயக்னோசிஸோ இல்லை வந்து மெடிக்கல் ரீதியாவோ வந்து நம்மளுக்கு வந்து சைனசைட்டிஸ் இருக்குன்றதை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் உங்களுக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க இஎன்டி டாக்டரே கன்சல்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஜென்ரல் ஃபிசிஷியன் கூட நீங்கள் கன்சல்டேஷன் வச்சுக்கலாம். அது வந்து ஒரு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. ஜென்ரல் டாக்டர் வந்து சைனசைட்டிஸ்க்கு வந்து மாண்டெகெல்சி ஆர் ஓடிமோட்டெல்சி டேப்லெட் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதாவது மாண்டிலியூக்கஸ் ப்ளஸ் லீவோசெட்டிசின் ரெண்டுமே இருக்கக்கூடிய டேப்லெட், ஆன்டிஹிஸ்டமைன் அண்ட் ஆன்டி அலர்ஜிக் டேப்லெட் தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அப்போ தான் உங்கள் பாடி வந்து ஏதாவது அலர்ஜிக் எக்ஸ்போஸ் ஆனால் கூட பெரிய லெவலில் ரியாக்ஷன் காட்டாது. அப்படி காட்டாமல் இருந்துட்டாலே உங்களுக்கு சைனசைட்டிஸ்க்கான எந்த சிம்டம்ஸும் வந்து தொடர்ச்சியாக வரவே வராது. இதெல்லாம் எத்தனை நாளைக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாமே டைம் பீயிங் தான். மாத்திரை எடுக்கிற வரைக்கும் உடம்பு நல்லா இருக்கும். எந்த ஒரு சைனசைட்டிஸ் சிம்டம்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணவே பண்ணாது. ஸோ நம்ம டே டு டே லைஃப் நல்லா பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். ஒன்ஸ் மாத்திரை ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் இமீடியட்டாவோ இல்லை லேட்டராகவோ வந்து அகெயின் எல்லா சிம்டம்ஸுமே அது ட்ரிகர் ஆக ஆரம்பிக்கும். டஸ்ட்டுக்குள்ளே போக முடியாது, கோல்டு கிளைமேட்டில் இருக்க முடியாது, கோல்டு ஃபுட் இன்டேக் பண்ண முடியாது. ஸோ எல்லா சிம்டம்ஸும் ரிவர்சபிள் ஆகி மறுபடியும் நம்மளை பாடாப்படுத்த ஆரம்பிச்சிடும். அப்போ மறுபடியும் வந்து டேப்லெட்ஸ்குள்ளே இறங்க வேண்டியதானா, மறுபடியும் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதானு கேட்டிங்கன்னா எத்தனை நாளைக்கு இதே மாதிரி டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டே இருப்பீங்க? எந்த ஒரு டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் லாங் டேர்மில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப சைட் எஃபெக்ட்ஸ்ன்றது 100% இருக்க தான் செய்யும். அப்போது இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னா ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே இந்த சைனசைட்டிஸ் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து இம்யூனிட்டின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம இம்யூனிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணுறப்ப, நேச்சுரல் வேஸில் வந்து பூஸ்ட் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து அலர்ஜி வந்து கண்ட்ரோலுக்கு வரக்கூடும். அப்படி தான் நான் பண்ணேன். ஸோ என்னோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன பண்ணேன்றதை சொல்லிடுறேன், வாங்க பார்த்துடலாம். என்னோட இம்யூனிட்டியை வந்து நான் பூஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயத்த பண்ணேன். அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நிறைய ரிசர்ச் வந்து இப்போ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ராட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளூ ஷாட்னு எடுத்துக்கிடுவாங்க. எவ்ரி இயருமே வந்து இன்ஃப்ளூயன்சா ஷாட் வந்து எடுத்துக்கிடுவாங்க. குழந்தைங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும் எடுத்துக்குவாங்க. ஏன்னா வந்து குளிர் கிளைமேட் வந்து ஜாஸ்தியாக இருக்கனால எடுத்துக்குவாங்க. இப்போ வந்து ஒரு நிறைய ரிசர்ச் வந்து சப்போர்ட் பண்ணுது. அலர்ஜிக் ரைனஸ் பேஷண்ட், அதாவது நம்ம மாதிரி இருக்கக்கூடிய சைனசைட்டிஸ் பேஷண்ட் வந்து எவ்ரி இயர் வந்து இந்த ஃப்ளூ ஷாட் எடுத்துக்கிறது மூலமாக வந்து ஹே ஃபீவர்னு சொல்லுவோம்ல, அதாவது ரொம்ப உடம்பு வலிக்கிறது, சோர்வாகவே இருக்கிறது, வாட்டரி ஐஸ், அதுக்கப்புறம் நோஸ் பிளாக், இதெல்லாம் வந்து ரொம்பவே மினிமைஸ் ஆகுதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து கண்டிப்பாக உங்கள் டாக்டர்கிட்ட, இஎன்டி
டாக்டர்கிட்ட நீங்கள் ஆல்ரெடி கன்சல்ட் பண்ணிட்டு இருப்பீங்களா, அவங்க கிட்ட போய் இதை பற்றி கேளுங்க. ஃப்ளூ ஷாட் வந்து எவ்ரி இயர் எடுத்துக்கிறது மூலமா இந்த ஹே ஃபீவர் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சிருக்க முடியும்னு இப்போ கரண்ட் ரிசர்ச்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதை நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிட்டு அந்த ஃப்ளூ ஷாட்டை வந்து ப்ரொசீட் பண்ணுறதை பற்றி யோசிங்க. இப்போ நம்ம இம்யூனிட்டி பூஸ்டர்ஸை பார்த்துடலாம். சைனசிட்டிஸை வந்து நான் கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு நான் சில இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ் வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து நெல்லிக்காய் ஆம்லான்னு சொல்லுவோம்ல, அதுதான். பெரிய நெல்லிக்காயாக இருந்தால் ஒரு 2 பீஸ் எடுத்துக்கோங்க. சின்ன நெல்லிக்காய்னா முழுசாவே எடுத்துக்கோங்க. வாரத்துக்கு ஒரு 3 to 4 டேஸாவது கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஆம்லா கிடைக்கல அப்படின்னா ஆரஞ்சு ஃப்ரூட் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் இந்த 2 ஃப்ரூட்டுமே நீங்கள் எப்போ எடுத்துக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அசிடிட்டி இஷ்யூஸ் எதுவும் இல்லைன்னா மட்டும் எடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஏற்கனவே அசிடிட்டினால நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, பேன் 40 அந்த மாதிரி அசிடிட்டி இஷ்யூஸ்க்காக டேப்லெட் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆம்லாவும் சரி இந்த ஆரஞ்சும் சரி நீங்கள் எடுக்கக்கூடாது. ரெண்டுமே ஆசிட் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கக்கூடியது. ஸோ நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. பொதுவாகவே வந்து விட்டமின் சி இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் அசிடிக் கண்டென்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் அசிடிட்டினால பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா இந்த ஆம்லாவையும் சரி இந்த ஆரஞ்சும் சரி அவாய்ட் பண்ணிட்டு உங்களுக்காகவே இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு ஃப்ரூட் என்னன்னா ஃபிக்ஸ், அதாவது அத்திப்பழம் தான். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2 to 3 எடுத்துக்கணும். வாரத்தில் 7 நாளுமே சாப்பிடணும். இந்த மாதிரி சாப்பிட்டு வரனால உங்களுக்கு அலர்ஜி லெவல் பயங்கரமாக கண்ட்ரோல் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு அசிடிட்டி இல்லைன்னா நேச்சுரலாகவே நீங்கள் வந்து நெல்லிக்காய் இல்லை ஆரஞ்சு பழம் சாப்பிட்டுக்கலாம். வாரத்துக்கு ஒரு 3-4 நாள் மட்டும் போதும். இல்லை எனக்கு வந்து அசிடிட்டி இஷ்யூ சிவியராகவே இருக்குது, என்னால் சாப்பிட முடியாதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அத்திப்பழத்தை வாரத்துக்கு 7 நாளுமே, அதாவது 2-3 பழக்கிட்ட சாப்பிடணும். நீங்கள் வந்து ப்ரைஸ் ரீதியாக கம்பேர் பண்ணிங்கன்னா ஆம்லா, அதாவது நெல்லிக்காயும் சரி ஆரஞ்சும் சரி விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் அந்த அத்திப்பழம் வந்து 1/4 கிலோ, அதாவது 250 கிராம்ஸே வந்து 400 ருபீஸ்க்கு மேலே இருக்கும். பட் வேறு வழி இல்லை, அசிடிட்டி இஷ்யூ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து விட்டமின் சி இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்க முடியாது. கொஞ்சம் அசிடிக் லெவல் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ். ஸோ நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அத்திப்பழத்தை நீங்கள் வந்து வாரத்துக்கு 7 நாளுமே 2-3 பழம் டெய்லி சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அலர்ஜி லெவல் வந்து பயங்கரமாக கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிக்கும். செகண்டாக நான் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வந்து கற்பூரவள்ளி இலை தான். கற்பூரவள்ளி இலையை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. வீட்டிலேயே கூட செடி நீங்கள் வளர்க்கலாம். ஒரு 4லேருந்து ஒரு 6 இலையை வந்து நீங்கள் பறித்து தண்ணீரை கொதிக்க விட்டு ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஸ்டீம் இன்ஹலேஷன் மாதிரி எடுத்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்க எந்த ஒரு மியூக்கஸ்னாலும் வெளியில் வந்துடும். அது மட்டும் தலைவரும் பயங்கரமாகவே டிராஸ்டிக்காக குறையும். வாரத்துக்கு 2 நாள் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கப்போ உங்களோட அந்த அலர்ஜி இஷ்யூஸும் டிராஸ்டிக்காக கண்ட்ரோல் ஆகுது. நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. கற்பூரவள்ளி இலையை வச்சு ஸ்டீம் இன்ஹலேஷன் பண்ண ஒரு நேரம் இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு 3லேருந்து ஒரு 4 இலையை வந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக இன்ச்சில் வச்சு மிக்சியில் வந்து அடிச்சுக்கோங்க. பேஸ்ட் மாதிரி ஆகிடும். தண்ணி ஊற்றி அடிச்சிங்கன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அதை எடுத்து நல்ல நெத்தியில் வந்து 10 மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 1/2 அன் ஹவர் விட்டுருங்க. விட்டுட்டு நீங்கள் வந்து கழுவும் போது கண்டிப்பாக உங்களோட முகத்தில் சேர்ந்துருக்க எல்லா நீரையுமே அதை உறிஞ்சி எடுத்துரும். ஸோ உங்களுக்கு ஃபேஸே வந்து ஃப்ரெஷ் ஆகிடும். ஃபேஷியல் பெயின்ன்றது துளி கூட இருக்கவே இருக்காது. ஸோ ஏதோ இந்த கற்பூரவள்ளி இலையை வந்து வாரத்துக்கு 2 நாளாவது ஒன்று ஸ்டீம் இன்ஹலேஷன் பண்ணணும், அதாவது ஆவி பிடிக்கணும். ஆவி பிடிக்க நேரம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதை அரைச்சி மை மாதிரி அரைச்சி கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி நல்லா நெத்தியில் பேஸ்ட் மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு கழுவிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் முகத்தை சேர்ந்து எல்லா நீரையுமே அதை எடுத்துரும். ரொம்பவே உங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். ப்ளஸ் வந்து உடல் சோர்வுன்றது இருக்கவே இருக்காது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 3ஆவதாக நான் பண்ணக்கூடியது என்னன்னா துளசி லீவ்ஸ் அடிக்கடி எடுத்துக்கிறவே, அதாவது துளசி இலை. நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா பெருமாள் கோயில் இந்த மாதிரி போனீங்கன்னா நிறையவே கையில் கொடுப்பாங்க. வாரத்துக்கு ஒரு 3லேருந்து 4 நாள் வரைக்கும் வெறுவாயில் வந்து ஒரு 3 நாள் இலை ரொம்பவும் சாப்பிடக்கூடாது. 2 இல்லை 3 இல்லை 4 அந்த ரேஞ்சில் வந்து எடுத்து நீங்கள் சாப்பிடும் போது நல்லா மின்னு சாப்பிடணும். ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உங்களோட இம்யூனிட்டி வந்து பயங்கரமாக பூஸ்டப் ஆகும். உங்களுக்கு சளி தொந்தரவு ஏற்படவே ஏற்படாது. பொதுவாகவே சைனசைட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னா வாய்ஸ் வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த ப்ரொஃபஷன், அதாவது டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்காங்கன்னா வாய்ஸ் தான் வந்து பிரதானமே. ஸோ அதுவே ரொம்பவே உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். அந்த மாதிரி உங்களுக்கு வாய்ஸில் எந்த ஒரு ப்ராப்ளம் ஏற்படக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி துளசி லீவ்ஸை வந்து வாரத்தில் ஒரு 2லேருந்து 3 நாள் வரைக்கும் விருதாக எடுத்து நீங்கள் எந்த ஒரு இதுவும் பண்ண வேணாம், லைட்டாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மென்று சாப்பிட ஆரம்பிங்க. உங்கள் த்ரோட் வந்து நல்லாவே கிளியர் ஆகும். எனக்கு வந்து ரொம்பவே சிவியராக இருந்துச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சீரம் ஐஜி அபோவ் 2000 மேலே எனக்கு இருந்தது. வாய்ஸ்லாம் பயங்கரமாக கிளாக் ஆகி ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நான் ஓரளவுக்கு கிளாரிட்டியாக பேச புரியுது அப்படின்னா இந்த மாதிரி நான் சில விஷயங்களை வந்து ப்ராப்பராக பண்ணுறது மூலமாக தான் என்னால் இந்த அளவுக்காவது என்னோட வாய்ஸ் வந்து பெட்டராக இருக்குன்றதை நான் சொல்ல முடியுது. ஸோ துளசி லீவ்ஸை வந்து வாரத்துக்கு ஒரு 3-4 நாள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு சேர்மானம் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியே எடுத்து கழுவி நீங்கள் சாப்பிட போகிறீங்க. ஸோ ரொம்பவே ஈஸி ப்ரொசீஜர் டு டூ தான். 4வது விஷயமா நான் பண்ணக்கூடியது வந்து வாட்டர் இன்டேக்கை வந்து ஜாஸ்தி ஆக்கிக்கிறது. பொதுவாக வந்து வாட்டர் இன்டேக் ஜாஸ்தி ஆகும்போது மூக்கடைப்பு இருந்தால் கூட வந்து அந்த சளியெல்லாம் வந்து இலகு கொடுத்து ஈஸியாக வெளியேற்றுறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். நிறைய பேர் வந்து தண்ணீர் குடிக்க விரும்ப மாட்டீங்க, கசக்குது நாசியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. பட் இந்த மாதிரி சமயத்தில் அதிக அளவில் தண்ணீர் குடிக்கிறதுனால மட்டும்தான் சளியை வந்து ஈஸியாக வெளியேற்ற முடியும். உங்களோட அலர்ஜி வந்து உங்க கண்ட்ரோலே இல்லை, உங்களோட சைனஸ் இன்ஃபெக்ஷன் வந்து பல வருஷமா அன்ட்ரீட்டடாகவே இருக்குது அப்படின்னா அது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து லங்ஸ் வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
லங்ஸ் வரைக்கும் சைனஸ் இன்ஃபெக்ஷன் பரவிருச்சா இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, உங்களுக்கு தொடர்ச்சியாவே இருமல் இருக்கும். இருமல் வந்து நான் ஸ்டாப்பாவே வருது. இருமல் மருந்தெல்லாம் குடிச்சு பார்த்துட்டு நிக்கவே இல்ல அப்படின்னா, நீங்க இஎன்டி டாக்டர் கன்சல்ட் பண்ணும்போது அவங்க சிடி இல்ல எக்ஸ்ரே வந்து சஜெஸ்ட் பண்ணுவாங்க. அதுல தெரிஞ்சிரும் உங்க லங்ஸ் வரைக்கும் வந்து சைனசைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் வந்து பரவிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிரும். இந்த கட்டத்து வரைக்கும் நீங்க போகவே வேண்டாம். நான் சொன்ன சில விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே போதும். கண்டிப்பா சைனசைட்டிஸ் வந்து உங்க கண்ட்ரோல்லயே வச்சிருக்க முடியும். நீங்க வந்து அலோபதிக் மெடிசன் வந்து நிறைய எடுக்க வந்து நிறைய சைட் எஃபெக்ட்ஸ்க்கு வந்து ஆளாவீங்க. ஸோ அதெல்லாம் தேவையே இல்லாம ஹோம் ரெமடிஸ் மூலமாவே சைனசைட்டிஸ் வந்து உங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்க முடியும். நான் வந்து 10 வருஷமா வந்து எனக்கு இந்த மெடிக்கல் கண்டிஷன் இருக்கு. பட் இருந்துமே வந்து எனக்கு வந்து ப்ராக்ரஷன்றது இல்லவே இல்லை. ஏன்னா நான் வந்து இந்த விஷயங்கள்லாம் ப்ராப்பரா ஃபாலோ பண்றது மூலமா என்னோட கண்ட்ரோல் தான் நான் வச்சிருக்கேன். பொதுவாகவே ஒரு மெடிக்கல் கண்டிஷன் வந்து 10 இயர்ஸ்க்கு மேல இருக்குன்னா அது கண்ட்ரோல்ல வச்சிருக்குன்றது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். அது வந்து ஏதர் டயபெட்டிஸா இருக்கட்டும், ஹைப்பர் டென்ஷனா இருக்கட்டும், எதுனாலுமே வந்து ஒரு 10 வருஷம் தாண்டும் போது நம்ம கண்ட்ரோல் இருக்கவே இருக்காது. அதே மீறி வந்து நான் வந்து கண்ட்ரோல் வச்சிருக்கேன்னா இந்த விஷயத்த நான் ப்ராப்பரா ஃபாலோ பண்றது மூலமா தான் வச்சிருக்கேன். உங்களுக்கும் சைனசைட்டிஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து ரெகுலரா ஃபாலோ பண்றது மூலமா கண்ட்ரோல் வச்சிருக்க முடியும். அடுத்த கட்டத்துக்கு நகர விடாம பாதுகாக்கவும் முடியும். உங்களுக்கு அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து இந்த டிசீஸ்னால பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் ப்ளீஸ் சேஞ்ச் ஃபார் மோர் அப்டேட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.